ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, சனிக்கிழமை ஈவினிங்லேருந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நைட் வரைக்கும் உள்ள சின்ன சின்ன கிளிப்பிங்ஸை வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம பெருசாக பர்ஃபெக்டாலாம் வீடியோ இருக்காதுங்க. நான் ஸ்டாண்ட் வச்செல்லாம் மோஸ்ட்டாக வீடியோ எடுக்க மாட்டேன். இதன் குட்டியை வச்சுக்கிட்டு என்னால் எடுக்க முடியாதனால அப்படியே தரையில் வச்சு எடுக்கிற வீடியோஸ் தான். கண்டென்ட்டும் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. மற்ற யூடியூப் சேனல் மாதிரி வீடியோஸ் மாதிரியெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சிம்பிளாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை நைட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து மில்லட் தோசை மாவு நான் அரைச்சி வச்சுருக்கேன்னு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன்ல, அதை தான் வந்து கரைச்சி வச்சேன். ஒரு 6 மணிக்கெல்லாம் கரைச்சி வச்சா தான் 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிச்சு. நம்ம எப்பயுமே இந்த மாதிரி மாவை வந்து கரைக்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கோதுமை மாவு இந்த மாதிரி மாவாக அரைச்சி அதை கரைக்கிறோம் அப்படின்னா, கையால் கரைக்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். ஏன்னா அது கட்டி கட்டியாக இப்போ குட்டி குட்டி கட்டியாக படுறதுனால அதை வந்து ஒவ்வொன்றாலும் கரைச்சி விடுவோம். அந்த மாதிரி கரைக்காமல் கையால் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி விஸ்க் இருக்கும். அந்த விஸ்கை வச்சு கரைச்சிங்க அப்படின்னா, வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டி கூட இருக்காது. ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து சூப்பராக மாவு கரைச்சிடலாம். நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் வந்து நான் ரொம்ப நேரம் முன்னாடியெல்லாம் வந்து அப்படி தான் கரைச்சிக்கிட்டு இருப்பேன். கட்டி கட்டியாக இருக்கும், மாவு கரைக்கிறதே கடுப்பாகும். இப்போ வந்து இந்த விஸ்கை வச்சு என்றைக்கோ ஒரு நாள் சும்மா செஞ்சு பார்த்தா சூப்பராக மாவு கரைஞ்சிச்சு. அப்புறம் நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கா ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. அன்னைக்கு நாள் போயிட்டு. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலங்க. முன்னாடியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும்னு தான் தோணும். ஆனால் இப்போலாம் வந்து சீக்கிரம் முழிப்பு வந்துடுது. அது இல்லாமல் வந்து காலைல எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னாலே மனசு ஒரு மாதிரி இருக்குது, பண்ணலைன்னு. அன்னைக்கு நாளே ஒரு மாதிரி சோம்பேறியாக போகிற மாதிரி இருக்குது, சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டேங்குது. அதனால் காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட் வந்து கிரவுண்டுக்கு போயிட்டாங்க, அதான் பார்க்குக்கு போயிட்டாங்க. நான் வந்து எழுந்திரிச்சி எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். நம்ம எக்ஸசைஸ் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணோம்னா உடம்பு மூஞ்செல்லாம் அந்த வேர்வை வேர்த்துருது. அப்புறமா நம்ம ஃபேஸை கழுவிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்குங்க. என்ன க்ரீமு போட்டாலும் அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் பிரைட்டாக இருக்காது. ஏன்னா உடம்பு நம்ம மூஞ்சில் உள்ள வேர்க்க டெட் செல்ஸ் எல்லாம் வெளியாயிருமா, அதனால தான் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்களே பாருங்களேன், அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மூஞ்சை கழுவிட்டு பார்த்தோம் அப்படின்னா. அப்புறம் இதன் குட்டி வந்து எழுந்திரிச்சிட்டாரு. நான் எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே. நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணனாலே அவனும் பண்ணணும் அப்படின்னு என்னை பார்த்துட்டு வந்து பண்ணுவான். என் மேலே வந்து உட்காந்து பண்ணுவான். அதனால் நான் இப்போலாம் வந்து இந்த டிவியில் போட்டு விட்டுறது கிட்ஸுக்குள்ளது, அவன் ஏஜுக்கு உள்ளதை அதை வந்து பார்த்து அவனும் செய்வான். ஆனால் கரெக்டாலாம் பர்ஃபெக்டாலாம் செய்ய மாட்டான், சும்மா கை காலை போட்டு அசைப்பான். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் இப்போயே சொல்லி கொடுக்கணுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களாம் இப்போ ஓடி ஆடி விளையாடுறதே கிடையாது. நம்மளாம் விளையாண்ட அளவுக்கு. நம்மளாம் வந்து சனி ஞாயிறு அப்படின்னாலே வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. அது டவுனும் சரி கிராமமும் சரி வீட்டுக்குள்ளேயே தான் போட்டு அடைச்சிடுறாங்க. ஏன்னா வெளியில் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால. அதனால் இதன் குட்டிக்கெல்லாம் வந்து இப்போலேருந்தே கொஞ்சம் டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் காலை சாப்பாட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு என்னது பார்க்குக்கு போயிட்டு முட்டை ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 மாதமாகவே எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே காலை சாப்பாடு ப்ரெட் ஆம்லேட்டு தாங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மதியானம் ஹெவியாக சாப்பிடுவோங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதனால் வீட் ப்ரெட் வாங்கிட்டு வந்து ப்ரெட் ஆம்லேட் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருவோம். ஹஸ்பண்ட் தான் வந்து ப்ரெட் ஆம்லேட் செய்வாங்க. ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி வந்து கம்பெனி விஷயமா வேலை விஷயமா நிறைய ஹோட்டலுக்கெல்லாம் போவாங்க. அங்கே வந்து சீஸ் ஆம்லேட் நான் காலையில் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்களாம். அதை ஒரு தடவை எனக்கு போட்டு கொடுத்தாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் அதுலேருந்து நான் எப்போயுமே இந்த ப்ரெட் ஆம்லேட் போட்டாலே சீஸ் ஆம்லேட் போட்டு கொடுக்க சொல்லிடுவேன். அப்புறம் அந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கணும், உப்பு போட்டு அடித்து தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா சீஸை துருவி விட்டுக்கணுங்க. இந்த சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல, அதில் செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் பக்கத்தில் கடையில் வந்து சீஸ் ஸ்லைஸ் இல்லைங்கிறதுனால இந்த பார் இருக்கும்ல, சீஸ் பார், அதை வாங்கிட்டு வந்து தான் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு. ஆனால் அது இந்த வாட்டி மெல்ட் ஆகலை, போன வாட்டி செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதை உள்ளே வச்சு அப்படியே திருப்பி போட்டோம்னா உள்ளே வந்து பாதி வெந்தும் பாதி வேகாமே அந்த சீஸ் மெல்ட்டாக இருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு மெல்ட் ஆகலை. அப்புறம் திருப்பி போட்டுட்டு மேலேயும் வேணுங்கிற அளவுக்கு சீஸ் வந்து நம்ம நல்லா துருவி விட்டுக்கலாம்.
பிரெட் ஆம்லேட்டு சீஸ் ஆம்லேட்டை வச்சு காலை சாப்பாடை முடிச்சுட்டோங்க. ஹஸ்பண்ட் வந்து சமைப்பாங்க சூப்பராகவே என்னை விட. எனக்கு வந்து சமைக்க சொல்லி கொடுத்ததே என் ஹஸ்பண்ட் தான் சொல்லணும். அந்தளவுக்கு நல்லா சமைப்பாங்க. நான் வந்து எங்கள் வீட்லேயும் சமைச்சதில்லை, யூடியூபெல்லாம் பார்த்து சமைப்பேன். ஆனால் இப்படி தான் சமைக்கணும், இதுக்கு இது மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னது என் ஹஸ்பண்ட் தான். முன்னாடியெல்லாம் அடிக்கடி சமைப்பாங்க, பட் இப்போ அவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது. அதனால் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நானும் அவங்களெல்லாம் அதை சமைங்க இதை சமைங்கன்னு சொல்கிறது இல்லை. நானே இப்போலாம் நல்லா ஹஸ்பண்டை விட சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் அவர் சொல்லுவார், இப்போ நல்லா சமைக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாளில் என்றைக்காவது ஃப்ரீயாக இருந்தால் அவங்க இந்த மாதிரி காலையில் அது செய்வாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலே கல்யாணம் ஆன புதுசில் அவங்க தான் செய்வாங்க, ஏன்னா எனக்கெல்லாம் செய்ய தெரியாதுன்னு. இப்போலாம் வந்து அது வந்து எனக்கு பெரிய வேலையாகவே தெரிகிறதில்ல, சமைக்கிறது டக்கு டக்குன்னு சமைச்சிடுறது. சுவரொட்டி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேங்க. அந்த சுவரொட்டி 250 ரூபாயாம். அவர் வந்து சொன்னோன்னே எனக்கு உயிரே போயிட்டு, என்னங்க 250 ரூபா கொடுத்து திங்கணுமான்னு. அப்புறம் திட்டினாரு, நீ இப்போ 250 ரூபாய்க்கு பாரு, அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் அது ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் செலவு பண்ணுறது இந்த மாதிரி தின்னுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டினாரு. நல்லா சுடணும், சுட்டால் தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. கேஸை வீணாக்கிட்டீங்க அப்படி தானே? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நான் போன வாரம் நான் சுட்டேங்க. அந்த சூப்பராக சுட்டேன், கேஸ் வீணாக்காமல். எனக்கு ஒரு வேலைக்கு 2 வேலையாக வச்சு விட்டுட்டாரு. நான் வந்து அப்படியே சுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னேன். அதெல்லாம் அப்படியே சுட்டு சாப்பிட்டாலாம் நல்லா இருக்காது, ஏன்னா அப்படியே சுட்டு அப்படியே சாப்பிட்டா தான் வந்து அதோட முழு சத்தும் கிடைக்கும்னு சொன்னாங்கன்ட்டு சொன்னால், இல்லை வெங்காயம் தக்காளி போட்டு நான் வந்து உனக்கு சூப்பராக தொக்கு மாதிரி செஞ்சு தரேன் அப்படின்னாரு. ஆனால் நல்லா தான் இருக்கும் அந்த தொக்கு, சூப்பராக தான் இருந்துச்சு, செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் சைடு பை சைடு நானும் நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு, மீன் குழம்பு மீன் குழம்பு இல்லை, மீன் வறுவல், கோலா மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க புதுசாக. இது வரைக்கும் நாங்கள் வந்து அந்த மீன் வாங்கினதே இல்லை. அந்த பாட்டி சொன்னிச்சான் சூப்பராக இருக்கும், போய் வறுத்து தின்னு பாருங்க, நான் குழம்பு வச்சு தின்னு பாருங்கன்னு. அது எப்படி இருக்குமோன்னு தெரியலையேன்ட்டு அப்புறம் தேங்காய் நெய்யில் தான் நல்லா, ஆனால் மீன் நல்லா சதையாக தான் இருந்துச்சு. தேங்காய் நெய்யில் தான் வறுக்க சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட். ஏன்னா மீன் வந்து தேங்காய் நெய்யில் வறுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. யாரெல்லாம் தேங்காய் நெய்யில் வறுத்து மீன் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே தெரியாது தேங்காய் நெய்யில் வறுத்தா நல்லாயிருக்குன்னு. அப்புறம் எங்கள் அண்ணனோட மாமியார் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தோம். அவங்க வந்து தேங்காய் நெய்யில் வறுத்து மீன் கொடுத்துருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுலேருந்து நாங்கள் தேங்காய் நெய்யில் மட்டும்தான் மீன் வறுப்போம், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும். அங்கே சாப்பிட்டதுலேருந்து தேங்காய் நெய்யில் வறுத்தா தான் பிடிக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு மீன் வறுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெலாம் 1 மணிக்கே ரெடி ஆகிட்டுங்க. முன்னாடியெல்லாம் 10 மணிக்கு தான் ஏந்திரிப்போம், அப்புறம் சாப்பிட்டுட்டு 11 மணி ஆயிரும் காலை சாப்பாடு முடிக்கவே. அதுக்கப்புறம் போய் மீன் ஏதாவது வாங்கிட்டு வரத்துக்கு 12 ஆயிரும். சமைக்க ஆரம்பிக்கவே 12:30 தான் மதியம் சமைக்க ஆரம்பிப்போம். 3 மணி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை போயிடும். ஆனால் இப்போலாம் சீக்கிரம் ஏந்திரிக்கிறதுனால, சீக்கிரமாக காலை சாப்பாடு முடிக்கிறதுனால எல்லாமே டக்கு டக்குன்னு ஆயிடுது. 12:30க்கெலாம் சமைச்சிட்டேன் பாருங்க. 12:30க்கெலாம் சமைச்சு 1 மணிக்கெலாம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் ஈவினிங்காக எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். தம்பி வெளியே வந்து இது ஃபன் கேம்ஸ் அந்த மாதிரி அதுக்காக அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு போனோங்க. அப்போ வந்து இந்த நந்து சாய் புட்டிக்கு வந்து அரும்பாக்கம் மெட்ரோக்கு பக்கத்தில் போட்டிருந்தாங்க. நானே பார்க்கல, ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு லேடி வரும்ல, அது வந்து போட்டிருக்கு, நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நமக்கு என்னங்க சாரியாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, சும்மா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு சும்மா தாங்க போனோம். இந்த சாரீ தாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சும்மா போயிட்டு இப்படி திரும்பி வரத்துக்குள்ளே டக்குன்னு அந்த சாரீ காணாமல் போயிட்டு அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. 10 சாரீ இருந்ததுன்னா ஒரு சாரீ நல்லா இருக்குங்க. நம்ம மக்கள் வந்து சாரியை புரட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்ததுங்க. ஆனால் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுங்க, என்னென்னமோ சாரீ டிஃப்ரெண்ட்டாக. இந்த ஆஃபீஸ்க்கு போகிறவங்கலாம் இங்கே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று எடுத்து விட்டால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சு சாரியெல்லாம். ஆனால் ப்ரைஸ் வந்து ஆடிஎஃப்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. எல்லாம் கம்மியாக தாங்க இருந்துச்சு, ஓரளவுக்கு 700 750 ரூபாய்க்கு. ஆனால் நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு. அவ்வளோ பேர் நான் ஒரு 10-15 சாரியெல்லாம் எடுத்தாங்கங்க. இந்த இவங்கெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ சாரி எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நான் போய் நேராகவே அவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க சாரி இவ்வளோவும் நீங்கள் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் குர்த்திஸ்லாம் இருந்துச்சு. குர்த்திஸ்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை, சாரீ தான் நிறையா இருந்துச்சு. அப்பா நம்ம மக்கள்லாம் ஆனால் நிறையா பேர் எடுக்கிறாங்கங்க நிறையா சாரியெல்லாம். அப்புறம் ஒருத்தவர் என்னென்னா, இந்த பக்கம் ஒரு 5 சாரி, அந்த பக்கம் ஒரு 5 சாரி வச்சுக்கிட்டு நின்னார், அவங்க ஒய்ஃபு போல். அப்புறம் அவர்கிட்ட கேட்குறதுக்கு ஆடி ஆஃபரில் அதான் கம்மியாக இருக்குது, அதான் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறமா சரின்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே நேராக ஃபன்லேண்டுன்னு ரோஹிணி தேட்டரில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சின்னதாக, அங்கே போய் தம்பி அழைச்சிட்டு போனோம். ஏன்னா எங்கள் ஊர் ஃபண்டாஸ்டிக்கில் இதுதான் குட்டி விளையாண்டு இங்கே போய் விளையாடணும்னா இதுக்காக கார்டு ரீசார்ஜ் பண்ணி விளையாட சொன்னோம்னா எதுலேயுமே விளையாட மாட்டாங்க. ஒரு செகண்ட் தான் ஏறி உட்காருவான், அடுத்ததுக்கு தாவிடுவான். அதனாலேயே சும்மா விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு இந்த பால்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஸ்லைடு, அது மட்டும் ஒரு 300 சொன்னாங்க. அதனால் ஒரு 500 பண்ணிவிட்டு வாங்க, ரீசார்ஜ் போதும், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு தடவை பண்ணி ஃபோரம் மாலா ஃபீனிக்ஸ் மாலில் பண்ணி 800 சுத்த வேஸ்ட்டுங்க. நாங்கள் அதுக்கப்புறம் எப்போ போகிறோமோ தெரியலை. அப்புறம் நாங்கள் சும்மா எல்லாம் விளையாண்டுக்கிட்டு கடந்தோம் பாருங்க. அவனுக்கு இவன் விளையாடுவான்னா இதே மாதிரி தான் 2 நிமிஷம்னு எதுலேயுமே ஒழுங்காக உட்காரல. அப்புறம் இதுக்கு மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணி 300 ½ இருக்குனாங்க. அதுவுமே 20 நிமிஷத்துக்கு மேலே விளையாட மாட்டேன்ட்டான். மல்லு கட்டி அப்புறம் விளையாட வச்சோம். அவனுக்கு டக்குன்னு அடுத்தடுத்ததுக்கு போகணும், அதுதான். அப்புறம் இப்போலாம் வந்து மற்றதுக்கெல்லாம் இது போடலை, கார்டு போடலை. சும்மா இதுக்கு மட்டும் கார்டு போட்டு விளையாட வச்சோம். இதன் குட்டி நல்லா என்ஜாய் பண்ணான், பால்ஸ் நிறையா கிடக்கிறத பார்த்துட்டு. இவன் இந்த டிவியில் இந்த ரோமா டயனெல்லாம் பார்ப்பான். அந்த பிள்ளைங்க அங்கே அந்த ஃபாரினில் உள்ள பிள்ளைங்க அங்கெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அங்கே விளையாடுறத பார்த்துட்டு தான் கேட்டான். சரின்ட்டு அவங்க அப்பா அழைச்சிட்டு போனாங்க. அவங்க அப்பா ரொம்ப நாளாக இதுக்கு அழைச்சிட்டு போகணுன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா இங்கே 500 800 ஆகும். அவன் ஊருக்கு போனால் நாங்கள் எங்கள் அண்ணன் அழைச்சிக்கிட்டு போயிடுவான். அதனால் நாங்கள் இங்கே வந்து பெருசாக போக மாட்டோம். இங்கே ஆனால் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு, 300 இருந்துச்சு. ஃபீனிக்ஸ் மாலில் 800ங்க இந்த குழந்தைங்க தனியாக விளையாடுறது. இங்கே ஓகேவாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். இவன் ஒரு 20 நிமிஷம் தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வெளியில் வரேன், அடுத்ததுக்கு போகிறேன்னா சரின்ட்டு அவனை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு நாங்கள் வந்து பேலன்ஸ் ஒரு 200 இருந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன விளையாடலாமோ அதெல்லாம் நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், நானும் ஹஸ்பண்டும். அப்புறம் தம்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணார். ஒரு கோவில் திருவிழா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பெரிய கோவில் திருவிழான்னு வரும். அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறையா ராட்டினம்லாம் வரும். அப்போல்லாம் வந்து வேடிக்கை பார்ப்போம். நாங்களாம் அந்த அளவுக்குலாம் போகவே மாட்டோம். சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ஏதாவது ஒன்றுக்கு தான் போவோம். அந்த மாதிரியெல்லாம் இருந்தோம். இப்போ இதன் குட்டி நல்லா விளையாடுறாரு. அவங்க அப்பாவும் அதான் சொல்லுவாங்க, நம்ம இது பண்ணாதான் நம்ம பிள்ளை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது. எல்லா விஷயமுமே அவனுக்கு கஷ்டமும் தெரியணும் அப்படின்னு சொல்லி இதான் எதுவுமே அவன் கேட்டானா உடனேலாம் நாங்கள் இப்போ பண்ணவே மாட்டோம். அதோட இது எடுத்து சொல்லுவோம். ஏதாவது அடம் பிடிச்சானா, தம்பி வேணாண்டி காசு இல்லடி அப்படின்னு சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான். அதுதான், நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளை படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிற சின்ன பிள்ளையில. ஆனால் இப்போ வந்து நல்லா தானே இருக்கிறோம். அதே அப்போ அப்படி இருந்ததுனால தான் நம்ம இப்போ இவ்வளோ நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவை வந்து ஒன்றும் பார்த்து பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நான் வந்து எப்பயுமே நினப்பேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் கரெக்டாக தான் இருப்பார். ஆனால் அப்பைக்கப்போ கொஞ்சம் என் பிள்ளைக்கு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படி இப்படின்ட்டு டக்குன்னு ஓவராக செலவு பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கே பார்க்குறானே தெரில இந்த பையன். இதெல்லாம் அவனுக்கு தெரியுது பாருங்க, வந்து இப்படி தான் அடிக்கணுமா. அதுக்கப்புறம் அது ரெண்டையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோக்கு போஸை கொடுத்தான். அதுதான் இந்த பிள்ளைங்க, இந்த ஃபாரின் பிள்ளைங்க, இந்த ரோமா டயனாலாம் அதுங்க விளையாடுறத பார்த்துருப்பான் போல். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இந்த கார் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இவன் தான் வந்து 20 நிமிஷம் தான் விளையாண்டான். சரி நம்மளாவது கொஞ்சம் நேரம் இந்த பாலை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அடித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் இதன் குட்டி டேடியும் பேலன்ஸ் வந்து ஒரு 60 ரூபாய் என்னமோ இருந்துச்சு போல். அப்புறம் 60 ரூபாய்க்கு, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கே வரப்போகிறோம் இந்த ஃபன் கேமுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 60 ரூபாய்க்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். இது தான் இருந்துச்சு, இந்த கேம் தான். சரின்ட்டு அதில் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இதன் குட்டிகிட்ட அவங்க அப்பா வந்து என்னடா தம்பி சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்டார். அவன் என்ன நினச்சான்னு தெரியல, போகிற போக்கில் பீஸா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடைக்கு தான் போனோம். அங்கே என்னென்னா பீஸா இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் டாமினோஸ் போகலான்னு போனால் போகிற வழியில் இந்த ஃபில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபே இருந்துச்சு. சரி இருங்க போய் பீஸா இருக்கான்னு கேட்டு வரேன்ட்டு நான் உள்ளே தான் போனேன். இவங்க 2 பேரும் உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தாங்க, நார்மலாக இருக்கிறத விட. ஸ்டார்பக்ஸ் இருக்குல்ல அந்த கஃபே அந்த அளவுக்கு இருந்துச்சு ப்ரைஸு. இந்த பீஸா ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நார்மல் ஷாப்லலாம் இந்த டாமினோஸ் பீஸா ஹட்லலாம் வாங்கினா அந்த கார்னர் நம்ம சாப்பிட மாட்டோம். ஒரு மாதிரி இருக்கும்ல, ஆனால் ஒரு மாதிரி மாவாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்னென்னா பிஸ்கட் மாதிரி இருந்துச்சு அதோட கார்னர். அது வந்து என்னென்னா நம்ம கடிச்சே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகம். நான் ப்ரைஸை பார்த்துட்டு வாங்குங்க மறுபடியும் போயிடுவோம், வேறு கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா ஹஸ்பண்ட் திட்டினாங்க. இதெல்லாம் என்ன ஒரு தடவை தானே வரோம், நீ சாப்பிடு, இது மாதிரி எங்கேயாவது சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரி பீஸாலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தானே அப்படின்ட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. எனக்கெல்லாம் மனசே வராதுங்க, இவ்வளோ செலவு பண்ணியெல்லாம் சாப்பிடணுமா, அதுக்கு வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் போட்டு சிக்கனை வந்து கைமா மாதிரி பண்ணி அதெல்லாம் என்னென்னமோ போட்டிருந்தாங்க. எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்.
இருந்துச்சு. ஆனால் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த 2 இது ஆர்டர் பண்ணி ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி குடித்ததே எங்கள் 3 பேருக்கும் வயிறு ஃபுல்லாகிட்டு. ஒரே மாதிரி தானே பீஸா ஹட் டாமினோஸ்ன்னு சாப்பிட்றோம். இது வந்து நல்லா அந்த பீஸா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.